தொழிலதிபரின் புகைப்படத்தை டிபியாக வைத்து நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் இருந்த 5 கோடி ரூபாயை சுருட்டிய சைபர் மோசடி கும்பலைச் சேர்ந்த ஒருவரை புதுச்சேரி போலீசார் கொல்கத்தாவில் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை உள்ளது. அங்கு சுவிகியா என்பவர் அதிகாரியாக வேலை செய்து வருகிறார். இவரது செல்போனுக்கு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் அவரது உரிமையாளரின் பெயர் மற்றும் புகைப்படம் டிபியாக இருந்துள்ளது. அரசு அதிகாரியிடம் புதிய திட்டம் தொடர்பாக ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அலுவலக வங்கி கணக்கில் உள்ள தொகையை மற்றொரு வங்கி கணக்குக்கு அனுப்பி வைக்குமாறும் கூறியுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய சுவிகியா 5 கோடியே 10 லட்சம் ரூபாயை அந்த வங்கி கணக்குக்கு அனுப்பி வைத்துள்ளார். பணத்தை அனுப்பியவுடன் உரிமையாளருக்கு போன் செய்து தாங்கள் கூறியது போல் பணத்தை அனுப்பிவிட்டதாக தெரிவித்துள்ளார். அதிர்ச்சியடைந்த உரிமையாளர் தான் யாருக்கும் பணம் அனுப்ப சொல்லவில்லையே என தெரிவித்துள்ளார். அதன் பிறகுதான் வாட்ஸ்அப் மூலம் வந்தது மோசடி கும்பல் என அறிந்து உடனடியாக சுவிகியா புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் 5 கோடியே 10 லட்சம் தொகையில் 3 கோடி ரூபாய்க்கு மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டது தெரிய வந்தது. முர்ஷிதாபாத் கிளையில் கணக்கு வைத்துள்ள மொபிகுல் ஆலாமுலா என்பவரது வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் மேற்கு வங்கம் சென்று முலாவை கைது செய்தனர். இந்த மோசடியில் மேலும் 5 பேர் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக சுமார் 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் இருந்த வங்கி கணக்கை முடக்கி அந்த பணத்தை மீட்பதற்காக சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மோசடியில் சில வெளிநாட்டு கும்பல் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. பின்னர் கைதான முலாவை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆன்லைன் மோசடி மூலம் பணத்தை இழந்தால் உடனடியாக 1930 என்ற எண்ணிலோ அல்லது சைபர் கிரைம் இணையதளத்திலோ புகார் அளிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.